கடன் தருவதாக 2 கோடி ரூபாய் போலி பணத்தை காட்டி 4 லட்சம் ரூபாயை பறித்த கும்பல் சிக்கியுள்ளது. போலீஸ் சீருடையில் வந்து மோசடியில் ஈடுபட்டது எப்படி? கர்நாடக மாநிலம் சிக்பலாபுரம் மாவட்டத்தில் உள்ள வெங்கடகிரி கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் 37 வயது சதீஷ். இவர் 16 லாரிகளை வைத்து தொழில் செய்து வருகிறார். இவருக்கு தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தை சரி செய்ய பணம் தேவைப்பட்டதால் வீட்டை அடமானம் வைத்து கடன் பெற பல இடங்களில் முயன்று வந்துள்ளார். இந்த நிலையில் சதீஷின் லாரி ஓட்டுநர் நீலகண்டன் என்பவர் மூலம் சென்னையைச் சேர்ந்த தேவராஜ் என்பவர் அறிமுகமாகியுள்ளார். 2 கோடி ரூபாய் கடன் பெற்று தருவதாகவும் வீட்டு பத்திரம், லாரிகளின் ஆர்சி புக்கோடு கடன் பெற்று தருவதற்காக 4 லட்சம் ரூபாய் கமிஷன் தொகை தர வேண்டும் என கூறியிருக்கிறார். அதற்கு சதீஷும் சம்மதம் தெரிவித்துள்ளார். கடந்த 19ஆம் தேதி 4 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் வீட்டு ஆவணங்களை எடுத்துக்கொண்டு நண்பர்களோடு சென்னை நோக்கி காரில் சென்றார். அதேபோல் தேவராஜ் சென்னையிலிருந்து பணத்தோடு வந்து கொண்டிருப்பதாகவும் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி நெக்குந்தி சோதனைச் சாவடி அருகே வருமாறும் தெரிவித்துள்ளார். அங்கு சென்றபோது தேவராஜ் தான் வந்த காரில் 3 பெரிய பைகளை திறந்து அதில் 2 கோடி ரூபாய் பணம் இருப்பதை காட்டியுள்ளார். பணத்தை மறைவான இடத்தில் வைத்து தருவதாகவும் அங்கு வைத்து எண்ணிக்கொள்ளலாம் என்றும் கூறியிருக்கிறார். அதன்படி நாற்றம்பள்ளி அடுத்த விலக்கல் நத்தம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது ஒரு காரில் 2 பேர் போலீஸ் சீருடையிலும் 3 பேர் டிப்டாப் உடையிலும் நின்று கொண்டிருந்துள்ளனர். அவர்கள் தேவராஜ் மற்றும் சதீஷ் சென்ற காரை நிறுத்தி சோதனை செய்து அதில் இருந்த பணம் குறித்து விசாரணை நடத்தியுள்ளனர். பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லை என கூறி சதீஷ் வைத்திருந்த 4 லட்சம் ரூபாய் மற்றும் தேவராஜ் பைகளில் வைத்திருந்த பணத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர். உரிய ஆவணங்களை காவல் நிலையத்தில் தாக்கல் செய்துவிட்டு பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு கூறி அங்கிருந்து சென்று விட்டனர். இது தொடர்பாக சதீஷ் பர்கூர் காவல் நிலையத்திற்கு சென்று விசாரித்துள்ளார். அங்கு இதுபோல் போலீசார் யாரும் சோதனை நடத்தி பணத்தை பறிமுதல் செய்யவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. பின்னர் இது குறித்து சம்பவம் நடந்த இடம் நாற்றம்பள்ளி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டது என்பதால் நாற்றம்பள்ளி காவல் நிலையத்திற்கு சென்று விசாரித்துள்ளார். அங்குள்ள போலீசாரும் யாரும் பணத்தை பறிமுதல் செய்யவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. அப்போதுதான் சோதனை நடத்திய கும்பல் போலி போலீஸ் என்பது தெரிய வந்து புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் 2 தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வந்த நிலையில் தேவராஜ் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த நரேஷ் பாபு மற்றும் கோபிராஜா ஆகியோரை கைது செய்தனர். பண மோசடிக்கு பயன்படுத்திய கார் மற்றும் சதீஷிடம் பறித்த 3,75,000 ரூபாயையும் கைப்பற்றினர். கைதான மூவரிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. அவர்கள் வைத்திருந்த 2 கோடி ரூபாய் போலி பணம் என்பது தெரிய வந்துள்ளது. பையின் மேல் பகுதியில் மட்டும் சில ஆயிரம் ரூபாய் பணக்கட்டுக்களை அடுக்கிவிட்டு உள்ளே காகிதங்களை அடுக்கி ஏமாற்ற முயற்சித்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் போலீஸ் சீருடையில் வழிமறித்து பணத்தை பறித்துச் சென்றதும் அவர்களுடைய நண்பர்கள்தான் என்பதும் தெரிய வந்தது. கடன் கேட்பவர்களையும் கருப்பு பணம் வைத்திருப்பவர்களையும் குறிவைத்து இந்த கும்பல் மோசடியை அரங்கேற்றி வந்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கைதான மோசடி கும்பலைச் சேர்ந்த 3 சிறையில் அடைத்த போலீசார் போலீஸ் சீருடையில் வந்து மோசடியில் ஈடுபட்ட 4 பேரை தேடி வருகின்றனர். தொழிலில் நஷ்டமடைந்து கடன் வாங்கச் சென்றவரிடம் போலி பணத்தை காட்டியும் போலீஸ் சீருடையில் சென்றும் மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் திருப்பத்தூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.